கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய கலெக்ஷன் வாட்டி வந்திருக்கு. எல்லாம் பிரமிப்பா இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளிக்கரா சூப்பரா இருக்கும். எல்லாம் வெளியில 1200 செம்மையா இருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து 550 ரூபா தான் ரோடு. இது மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன் நாங்கள் வச்சுருவோம். எவ்வளோ நல்லா எல்லாம் போட்டு ஒரு சைடு இது 3 சைடு பிளைனு அந்த மாதிரி போடலாம். பிளைன் கூட நிறைய கொண்டு வந்திருக்கோம். ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. ஒரு தடவை நம்மளுடைய ஷோரூம் விசிட் பண்ண சொல்லுங்க. வந்து பாருங்க. செம்ம இது போல ஏகப்பட்டது இருக்கு. நான் அதுக்கப்புறம் காட்டுறோம். இது அப்படியே பார்த்தாங்க. ஆனால் இன்னொரு பெயிண்ட் அவனுக்கு பஞ்சி குறைக்கிறதுக்கு தேய்க்கிறதுக்கு வட்டி பார்க்கறதுக்கு அவன் சாப்பிட்டு போக டீ போகலாம் கை கழுவ தின்னருக்கு பதில் பெயிண்ட் ஈக்குவலான ரேட்டு. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இந்த வால் பேப்பரோட அவங்க பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும். ரெண்டாவது அவன் தினம் பிடிச்சிருவான். நான் ஒரே நாள் நீங்க வால் பேப்பர் பெயிண்டோட பெஸ்ட்னு சொல்றீங்க. ஆமா மேடம். பெயிண்ட் நீங்க அடிச்சோம்னா 6 மாசம் என்ன ஆகும்? ஒரு ஷேட் ஆயிடும். குழந்தைங்க எல்லாம் கை பட்டுச்சுன்னா பட்டுரும். நம்மளே ஒரு கரை பட்டாலும் அது உடைச்சா போகாது. அது வேற விஷயம். பெயிண்ட் அடிச்சாக்கா அதே மாசத்துல வந்து அந்த பெயிண்ட் அடிச்சதுக்கு இருக்காது. வால் பேப்பர் கேட்டீங்களா? ஒரு சாம்பிள் பாருங்க. எப்படி நேச்சுரலா சூப்பரா ஹை லெவல்ல இருக்கு பாருங்க. இது இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க. இதுவும் கஸ்டமைஸ் தான். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இது வால்பேப்பர். இந்த பக்கம் ரெட்டிஷா இருக்குது வால்பேப்பர். நடுவில் கஸ்டமைஸ் வால்பேப்பர் வேணுனாலும் பண்ணி கொடுக்குறோம் குறைஞ்ச செலவில். எவ்வளோ அமக்கலமாக அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே நேச்சுரலாக ஃபிஷ் நீந்துற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அப்படியே அழகாக இது மாதிரி கிராஸ் பசங்க சர்க்கஸ் பண்றதுக்கு சர்க்கஸ் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்விமிங் பூல் போட்டா சூப்பரா இருக்கும் போல இருக்குது. இங்க நம்ம மாடியிலே செட் பண்ணோம். எங்க வீட்டுல செட் பண்ணா அப்ராச்மெண்டா எவ்வளவு ஆகும்? இது வந்து நேச்சுரல் செடியை வைக்கிறத விட கம்மி தான். நேச்சுரல் செடி வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியா இருக்கும். ஆனா பராமரிப்பு ஜாஸ்தி. ஆனா இது அந்த பராமரிப்புலாம் அப்படி கிடையாது. இப்போ இந்த கிராஸ் மேட் போறதுனால இன்னொரு என்ன பெரிய பயன்னா நீங்க வந்து ஹீட் வந்து கீழே போகாது. ஃப்ளோர் மேட்டே இருக்கா சார் நம்ம கிட்ட? ஆமா ஃப்ளோர் மேட்டே இருக்கு. எல்லா இடமும் டீலர்ஸ் இருக்காங்க சார். டீலர்ஸ் வால்பேப்பர் மட்டும் பண்ணா நல்லதா இல்ல ஃப்ளோர் மேட்டையும் பேசலாமா சார் பண்றது பத்தி? கண்டிப்பா ஃப்ளோர் மேட்டிங் சொல்லணும். இந்த மாதிரி யூவி ஷீட் இத பத்தியும் பேசணும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப் இருக்கும். 4 அடியில ஒரே டைம் வந்த கலெக்ஷன் மார்பிள் லுக்ல அப்படியே வீடே கிரைனைட்ல பண்ணாம இருக்குமே சார். சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கு. ஆமா இப்ப எல்லாம் நார்மல்ல எல்லாரும் பெயிண்ட் பதிலா இந்த மாதிரி ஈஸி இல்லைங்களா சார்? நம்ம அவங்களே ஒட்டிக்கலாம். இல்ல முறையா ஒட்டணும்னா அதுக்கு உண்டான ஆளு இருக்காங்க. ஓகே ஓகே சார். ஆனா இது வந்து பெயிண்ட விட வால்பேப்பர் தான் பெஸ்ட். ஒரு அடுக்கு பட்டோட தொடச்சா போயிடும். ஆனா நீங்க பெயிண்ட்ல போகும்போது இன்னும் நிறைய இருக்கு. பிளைன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஒரு 3 பக்கம் பிளைன் வரணும், ஒரு பக்கம் தான் வந்து இது மாதிரி வரணும். சில பேர் 3 பக்கம் இந்த மாதிரி இருக்கணும், ஒரு பக்கம் பிளைன் வேணா பிளைன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். அதனால இங்க அவங்க என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருந்தா இத ஆரம்பிக்கலாம் சார் வால்பேப்பர் பிசினஸ்? இந்த வால்பேப்பர் மெட்ராஸ்ல நாங்க ஒரு ஆள் தான் பண்றோம். பூரா எல்லாம் இருக்கு. இங்க இருந்து தான் மண்ணடி எல்லாத்துக்கும் நாங்க சப்ளை பண்றோம். அதனால வேணும்ன்றவங்க வந்து ஆல்ரெடி டீலர்ஸ்லாம் இருக்காங்களா சார்? இல்ல இன்னுமே டீலர்ஸ் தேவைப்படுதுங்களா? ஆமா டீலர் இருக்கிறதுனால தான் இது பாருங்க. இது சைனாக்காரங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த யூடியூப்ல போடும்போது அப்படியே எடுத்து ஊட்டுவாங்க. சர்க்கு ஒட்டு போவாங்க. ஆமா இந்த சீலிங், ஃப்ளோர் மேட், வால்பேப்பர், ஆர்டிகல் வால்பேப்பர், கஸ்டமர் வால்பேப்பர் இந்த மாதிரி என்ன வேணாலும் நாங்க ஹோல்சேல்ல பண்றோம். மொத்தமாவே எங்க கிட்ட கிடைக்கும். கலெக்ஷன் வந்து ரெடி எல்லாம் வியாபாரம் பண்றாங்க. அவங்க பண்றாங்க. அந்த சொன்ன பாருங்க எல்ஐசி ஏஜென்ட் 4 பேர் பண்றாங்க. மதுரையில 4-5 இடத்துல நாங்க எங்களுடைய செங்கல்பட்டுலயே பெரிய ஆள் இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க முறையா பண்ணுகிறாங்க. இன்னும் எங்களுக்கு தேவை. இது வந்து பெரிய ஆளும் பண்ணலாம். எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன ஆளும் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு கிராமத்து பக்கம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா கிராமத்து பக்கம் இப்போ அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. அவங்க சுண்ணாம்பிலே இல்ல, பெயிண்ட் மாதிரி டிசம்பர் போய் இப்போ வந்து வால்பேப்பர் அவங்க தெரியல. அது தெரிய வைக்கிறது அந்த டீலர் எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதுல சூப்பரா வரலாம். பெரிய இதுல இன்வெஸ்ட்மெண்டே கிடையாது. கேட்ட கலெக்ஷன். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் புது கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கீங்க? நிறைய கலெக்ஷன் வாட்டி வந்திருக்கு. நல்லா பிரமிப்பா இருக்கும். ஒன்னும் பாத்தீங்கன்னா எல்லாம் கிளிக்கரா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வெளியில 1200 ரூபா. செம்மையா இருக்கு. நம்ம இதுக்கெல்லாம் வந்து 550 ரூபா தான் ரோடு. இது மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன் நாங்க வச்சிருக்கிறோம். இது பாருங்க. இது வந்து ஐரோப்பியன் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டா வீடே ரொம்ப மாளிகை மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். அப்படியே நல்லா இருக்கும். குழந்தைங்க ரூம்ல ஒட்டுறதா இருந்தா இந்த மாதிரி இருக்கலாம். அப்படியே எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா கிட்ஸ் லைக் பண்ற மாதிரி இருக்கு இது எல்லாமே. இந்த கலெக்ஷன்லாம் நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் கேட்லாக் கலெக்ஷனு. இது பூரா ஏகப்பட்ட நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒன்னொன்னும் பிரமிப்பா இருக்கும். இதெல்லாம் வேற யார்ட்டையும் கிடையாது, எங்ககிட்ட மட்டும்தான். இது எல்லாமே கேட்லாக் கலெக்ஷனா சார்? ஆமா. சில இடத்துல எல்லாம் கேட்லாக வச்சு அதுக்கு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆக்குறாங்க. உங்ககிட்ட ரெடியா இருக்கே சார்? முதல்ல அதுக்கு செலெக்ஷன் பண்ணதை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது சொல்லுவாங்க. இது பாருங்க எவ்வளவு நல்லா எல்லாம் போட்டு ஒரு சைடு இது 3 சைடு பிளைனு அந்த மாதிரி போடலாம். பிளைன் கூட நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. ஒரு தடவை நம்மளுடைய ஷோரூம் விசிட் பண்ண சொல்லுங்க. வந்து பாருங்க. பாருங்க எப்படி இது போல ஏகப்பட்டது இருக்கு. நான் அதுக்கப்புறம் காட்டுறோங்க. இது எப்படியே பார்த்துருக்கேன். பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லை. நிறைய கலெக்ஷன் இருக்கு. நேரில் வந்து பார்த்தாங்கன்னா தான்
எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பாருங்க. நம்ம கிட்ட பிளைனும் இருக்கு, இந்த மாதிரி ராயல் கலெக்ஷனும் இருக்கு. எது கேட்டாலும் ஏன்னா சில பேர் வந்து 3 பக்கம் பிளைன் போட்டு ஒரு பக்கம் பூ மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கு. இது தவிர நீங்கள் செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 கேட்லாக் புக்குக்கு உள்ள கலெக்ஷன் எங்கள்கிட்ட ரெடியாகவே இருக்கு. வந்து அப்பயே எடுத்து கையில் கொடுத்துருவோம். இருக்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நேரில் வந்தீங்கன்னா உடனே செலெக்ஷன் பண்ணி அப்பயே வாங்கி. நீங்க ஹோல்சேல் பண்றீங்க, ஓகே சார். இப்போ ஒரு டீலர்ஷிப்பு கேட்கறாங்க, நாங்க எடுத்து வியாபாரம் பண்ண போறோம், இந்த காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நான் அதர் ஏரியால இருந்தா கேட்கறாங்க சார். அவங்களுக்குலாம் நீங்க இனிமேல் சப்ளை பண்றீங்களா சார்? பண்றாங்க. ஆல்ரெடி எங்ககிட்ட ஒரு 12 சப்ளையர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் பண்றாங்க. இதை பொறுத்தவரை ப்ராஃபிட்டபிள் தான், பெரிய முதலீடுலாம் கிடையாது. இதுக்கு வந்து நிறைய விளம்பரமும் தேவையில்லை. ஒரு 20,000 ரூபாய் முதலீடு போட்டாங்களாமே அதுவே அப்படியே டெவலப் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்களேன், அவங்க ஒரே ஒரு வீடை மட்டும் பிடிக்கிறச்சா போதும். அந்த வீட்டுக்குள்ள ஒட்டிகிட்டே இருக்கும் போது அக்கம் பக்கம் வீடு, பக்கத்து வீடு, அவங்க சொந்தக்காரங்க, உற்றாரு, உறவினர்லாம் பார்த்துட்டு ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா 3 பேர் அவங்க வேலை கொடுத்துருவாங்க. அடுத்த அந்த 3 பேருக்கு ஒட்ட போகும்போது அது ஒரு 3 9 பேர், அப்படியே 18 பேரா மாறும். அதாவது இது ஆலமரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும். இதுக்கெல்லாம் நீங்க நிறைய விளம்பரம் பண்ண வேண்டியதில்லை, யாரையும் போய் கெஞ்ச வேண்டியது கிடையாது. ஏன்னா இது பெயிண்டோடையும் பெஸ்ட். நீங்க வால்பேப்பர் பெயிண்டோட பெஸ்ட்னு சொல்றீங்க. ஆமா மேடம், பெயிண்ட் நீங்க அடிச்சோன்னா 6 மாசம் என்ன ஆகும்? ஒரு ஷேட் ஆகிடும், குழந்தைங்க எதனா கை பட்டுச்சுன்னா பட்டுரும், நம்மளே ஒரு கரை பட்டாலும் அது தொடச்சா போகாது, அது வேற விஷயம். சரி, போகாது. ரீபெயிண்ட் அடிச்சாக்கா வீடெல்லாம் பழைய எப்படி அசிங்கமா 6 மாசத்துல வந்து அந்த பெயிண்ட் அடிச்ச லுக் இருக்காது. ஆனா வால்பேப்பர் அப்படி கிடையாது. நீங்க ஒரு தடவை ஓட்டிட்டீங்கன்னா 5 வருஷம் இதோட லைஃப் இருக்கும். 5 வருஷம் நாங்க வாரண்டியும் கொடுக்குறோம். அது பசங்களோட எண்ணெய், தலை எண்ணெய் கரை, கை கரை, பாக்கு கரை, குங்குமக்கரை எது பட்டாலும் ஈரத்துணி வச்சு தொடச்சிங்கன்னா போதும், பழைய நிலைமையே வரும். 2வது இது வந்து கலர் ஸ்பேட் ஆகாது. இது இம்போர்ட் வால்பேப்பர், கலர் வந்து ஸ்பேடே ஆகாது. இன்னைக்கு எப்படி ஒட்டுறீங்களோ 10 வருஷம் கூட அப்படியே இருக்கும். ஆமா, நல்ல கில்டரா சூப்பரா இருக்கும். இதுல அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. 2வது பெயிண்ட் வாங்குறவங்க விட இது எது கம்மி பட்ஜெட்னா, பெயிண்ட் அடிக்கிறவங்க நேராக போய் பெயிண்டை மட்டும் அனுப்புவான். சொல்லுவான் பெயிண்டர்காரன் வந்து, நம்ம ஒரு 20 லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வாங்குவான் ஒரு பெட்ரூம் அடிக்கிறதுக்கு. 20 லிட்டர் பெயிண்ட்டை தான் அவங்க வந்து கணக்கு கொடுப்பாங்க தவிர, ஆனால் 20 லிட்டர் பெயிண்ட்டு அவனுக்கு பஞ்சு துடைக்கிறதுக்கு, தேய்க்கிறதுக்கு, பட்டி பார்க்கறதுக்கு, அவன் சாப்பிட்டு போக டீ போகலாம் கை கழுவ தின்னருக்கு பதில் பெயிண்ட்டுக்கு ஈக்குவலான ரேட்டு. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இந்த வால்பேப்பரோட அவங்க பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும். 2வது அவன் தினக்குள் சொல்லுவான், நான் ஒரே நாள்ல முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லுவான். ஆனா ஒரு நாள்ல கண்டிப்பா முடிக்க மாட்டான். அரைகுறையா வச்சுட்டு போய் அடுத்த நாள் தான் வருவான். 2 பேர் லேபர் வேலை கணக்கு போட்டு பாருங்க, எங்கேயே போயிடும். இப்போ அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெயிண்ட்டுக்கு 5 ரூபாய் சொன்னது எப்படி கல்யாண செலவு, வீடு கட்டுனா ஒரு செலவு என்ன எப்படி டபுளா மாறுதோ அது மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையும் டபுளா மாறும். 2வது வேலையும் சுத்தம் இருக்காது. ஆனா இப்ப இருக்கிற யங்கர்ஸ் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வால்பேப்பர்ல தான் போறாங்க. வால்பேப்பர் போடுறது தான் பெஸ்ட். வால்பேப்பர் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும். ஒரு தொழில் தொடங்கணும்னு இருக்காங்க சார், அவங்க என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா, குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருந்தா இதை ஆரம்பிக்கலாம் சார் வால்பேப்பர் பிசினஸ்? இந்த வால்பேப்பருக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவை கிடையாது. இது மாதிரி நீங்க கம்பி ஊக்கடிச்சு ஒரு 20 கலெக்ஷன் வச்சுட்டா போதும். அது வந்து நீங்க ஸ்டிக்கர்ல ஒரு 10 ரோலு, இந்த மாதிரி ரொம்ப கிராண்டா இருக்கிற நான் செல்ஃப்னு சொல்லுவாங்க, ஃபில்டரா இருக்கும், இதுல ஒரு 10 ரோல், மேக்சிமம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும். அவங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10,000 ரூபாய் இருந்தாலே ஆரம்பிக்கலாம். அப்போதும் மீதி அதுக்கப்புறம் அவங்க கலெக்ஷன் கேட்டா நீங்க பிடிஎஃப் அனுப்பிச்சு விட்டுலாம், இல்ல அந்த போட்டோவை அவங்களுக்கு அனுப்பிச்சு விடலாம். ஆனா புக்கை வச்சுலாம் போய் சேல் பண்ணக்கூடாது. புக் வச்சு சேல் பண்றது என்னன்னா, அது ஒரு பெரிய ஷோரூம் வியாபாரி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, புக்கை கையில கொடுத்து நீ போய் கேன்வாஸ் பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டு அந்த புக்கை காட்ட போகும்போது அவனுக்கு அது பிடிக்கலன்னா, இல்ல பிடிச்ச கலெக்ஷனை எப்படியோ நீங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அந்த ஆர்டருக்கு இருக்கிற ஆள்கிட்ட போய் காட்டி இந்த கலெக்ஷனை கொடுங்கன்னு சொன்னா, இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, இல்லைன்னா முன்ன 600 ரூபாய் சொன்னதை இன்னும் திடீர்னு 800 ரூபான்னுவாங்க. ஆனா அவர் அங்க 800 ரூபாய் பேசிட்டு வந்திருப்பாரு. அப்ப என்னவா அந்த வியாபாரமே போயிடும். அதை விட கையில என்ன சரக்கு இருக்கோ, இதுதான் எங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன், இது ஒட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசினா அது வியாபாரம். ஓகே சார். இப்போ வீட்டுல இருந்துட்டே தொழில் பண்ணும், அதாவது பெண்கள் இப்ப வீட்டுல இருந்துட்டே பண்ணும் அப்படின்னா இது ஓகேவா சார்? இது பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். வீட்டுல இருக்கிற லேடிஸும் பண்ணலாம். எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க.
அவங்க அந்த எல்ஐசி அதோட செய்யலாம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பண்ணலாம். அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லது. எப்படி பேசதான் போறாங்க, போகும்போதே இந்த வால்பேப்பர் ரோல கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்துன்னு போய் காட்டி, நீங்க பெயிண்ட்டுக்கு பதிலா பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தா வால்பேப்பர் ஓட்டுங்க, ஈஸியா இருக்கும். ஈஸியா ஒரு வீடு பிடிச்சிட்டா போதும், மாத்தி மாத்தி அப்படியே வரும். இது ரெண்டாவது ஒரே ஏரியால அவன் இருக்கிறான் இவா இருக்கலாம் பாக்காதீங்க. ஏன்னா வீடு எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க வேணா ஆர்டர்ஸ் கடை பாருங்க, பெயிண்ட் கடை தெருவுல 4 இருக்கும், ஆனா வால்பேப்பர் கடை ஒண்ணு கூட இருக்காது. அதனால எந்த ஏரியால வேணாலும் அவங்க வால்பேப்பர் கடை தொடங்கலாம். 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் வேலை கிடைக்கும். இது அந்த ஏன்னா எவ்வளவு வீடு இருக்கு, அவ்வளவு வீடு ஒரு ஆள எல்லாம் பார்க்க முடியாது. அதனால வந்து அவங்க எடுத்து அதை தாராளமா செய்யலாம். அதை தவிர ஒரு டைலர் கடைக்காரர் வச்சிருக்காரு, அவர் செவரு பாத்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். இது மாதிரி அடிச்சு மாட்டி விட்டாரு, வர கஸ்டமரே கேட்பாங்க, என்ன இது நல்லா இருக்கு, இது எதுக்கு இது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொன்னேன், சார் நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி வால்பேப்பர் ஓட்டலாம், 5 வருஷம் வாரண்டி அப்படின்னு அவங்க சொல்லலாம். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கில்டரா சூப்பரா இருக்கும். பார்த்த உடனே அவங்களே வந்து நம்மள வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீங்க கையில எதுவுமே இல்லாம ஒரு புக்கை வச்சுக்கின்னு அந்த புக்கை வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க சொல்லுங்க ஆர்டர் கேட்டா அந்த ஆர்டர் எல்லாம் கிடைக்காது. இது நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு. இந்த வால்பேப்பர்ல போயிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு புக்கையே ஒரு 10,000-20,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கின்னு இந்த ஏதாவது விளம்பரம் பண்ணி அப்புறம் காணாம போயிடுறாங்க. காரணமே அதுதான். அந்த புக்கு வாங்குறதுக்கு பதிலா நீங்க என்ன கலெக்ஷன் இருக்கோ அதை வாங்கிட்டு போயிடலாம், என்ன நம்ம கையில இருக்கோ அதை வச்சு வியாபாரம் பண்ணலாம். அது அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவ்வளவுதானா ரேட்டுன்னு கன்ஃபார்ம் சூப்பரா இருக்கே சார் கலெக்ஷன்ஸ்லாம். ஆமா, நாங்க வந்து ரேட் எல்லாம் அப்பப்போ மாத்தி எல்லாம் பேச மாட்டோம். ஒரு தடவை வந்து இதுக்கு நாங்க ரேட் சொல்லிட்டோம்னா அவங்க ஆர்டர் புடிச்சிட்டு வந்தாலும் அதே ரேட்டு தான். செம்மையா இருக்கு சார் எல்லா கலெக்ஷனும். ஆமா, இந்த மாதிரி இதெல்லாம் மார்பிள் லுக்ல இருக்குல்ல சார். அப்பா பாருங்களேன், என்ன ஒரு அப்படியே ஆர்ட் டிசைன். ஆமா சார், நல்ல ஃபீலா இருக்கே, சூப்பரா இருக்கும். அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணாம இருக்கு சார். இந்த ஒர்க்லாம் இங்க யார்கிட்டயும் இருக்காது. இதே யூடியூபர் எல்லாம் வந்து வாங்கி போவாங்க இதெல்லாம். இந்த மாதிரி கலெக்ஷன் சூப்பரா இருக்கு சார். இன்னும் நிறைய இருக்கு, பிளைன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஒரு 3 பக்கம் பிளைன் வரணும், ஒரு பக்கம் தான் வந்து இது மாதிரி வரணும். சில பேர் 3 பக்கம் இந்த மாதிரி இருக்கணும், ஒரு பக்கம் பிளைன் வேணா பிளைனும் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். அதனால இங்க வந்தா எல்லா கலெக்ஷனும் இருக்கு. ரீட்டெயிலும் பண்றோம், ஹோல்சேலும் பண்றோம். ஒரு தடவை எங்க கடைக்கு விசிட் பண்ணுங்க. யாராவது வேலை இல்லாம தேடுவாங்க, தேடுற இடத்துல வேலை செட் ஆகாது, திறமை இருக்கும், பேச்சு திறமை இருக்கும், ஆனா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டிலேயே முடிச்சுன்னு இருப்பாங்க. அவங்க இந்த வால்பேப்பர் பிசினஸ் பண்ணலாம். சப்போஸ் 10,000 ரூபாய் கொண்டு போய் பொருளை வாங்கிட்டேன், என்னால பண்ண முடியல, அப்ப அது எடுத்து கொடுத்தா 10,000 ரூபாய் காசை கொடுத்துருவோம். ஓகே சார். அதனால இது வந்து நான் இன்னும் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன், முதலீடு போட்டேன், நஷ்டமாயிடுச்சு, இந்த மாதிரி இதுக்கு மேல என்ன வாரண்டி கொடுக்கறது? நாங்களும் மிஷினுக்கு செகண்ட் ஹேண்ட் வாங்கினாலும் வாரண்டி கொடுக்குறோம், அதுமாதிரி இந்த வால்பேப்பரும் கொடுக்குறோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பெரிய ஏசி ஷோரூம்ல பெரிய ஷோரூம்காரன் அவன் என்னமோ கம்மியா தர மாதிரி 4-5 புக்கை வாங்கிட்டு போயிட்டு அதை உட்கார வச்சுட்டு வியாபாரம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த வியாபாரம் செய்ய முடியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கலெக்ஷன் நாளைக்கு இருக்காது. ஆனா எங்க கிட்ட ஒரு கலெக்ஷன் எடுத்துட்டாக்கா 500 ஒரே மாதிரி ஸ்டாக் கேக்குற கஸ்டமர் புடிச்சதை நம்ம உடனே கொடுக்கலாம். ஓகே சார். ரெண்டாவது யூவி ஷீட் எல்லாம் இப்போ புது கலெக்ஷன் வந்திருக்கு. நாங்க பழைய கலெக்ஷன் ஆல்ரெடி போன வீடியோலயே காட்டியிருப்போம். இது எல்லாம் இப்போ வந்த கலெக்ஷன். மார்பிள் லுக்ல அப்படியே வீடே கிரைனைட்ல பண்ணாம இருக்குமே சார், சூப்பரா இருக்கும். நார்மலா எல்லா ஃபேமிலியும் வந்திருக்கே சார், நல்லா அருமையா இருக்கு. ஆமா, இப்ப எல்லாம் நார்மல்ல எல்லாரும் பெயிண்ட்டுக்கு பதிலா இந்த மாதிரி இதுவும் ஈஸி லேயிங்ல சார், நம்ம அவங்களே ஒட்டிக்கலாம். அவங்களும் ஒட்டிக்கலாம், இல்ல முறையா ஒட்டணும்னா அதுக்கு உண்டான ஆளு இருக்கிறாங்க, அவங்களும் ஒட்டி கொடுப்பாங்க. ஓகே ஓகே சார். ஆனா இது வந்து பெயிண்டை விட வால்பேப்பர் தான் பெஸ்ட். ஒரு அழுக்கு படிச்சோட தொடச்சா போயிடும். ஆனா நீங்க பெயிண்ட்ல போகுமா அந்த அப்படியே சுத்தா உரிச்சிக்கின்னு வந்துடும். இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு. நம்ம டீலரும் பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லா கலெக்ஷனும் அனுப்பிச்சிருக்கிறோம். புதுசா ஏதாச்சும் வியாபாரம் பண்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. இதுல நஷ்டத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி நம்ம ஒரு வீடை பிடிச்சிட்டாலுமே போதும், அந்த வீடு மூலியமாவே அப்படியே நம்ம கஸ்டமர் ஒருத்தர் மாத்தி கடைஞ்சு ஆலமரம் மாதிரி விரிஞ்சுக்கிட்டே போவோம். இதுக்கு போய் நிறைய விளம்பரம்லாம் பண்ணவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மட்டும் பேசி ஒரு வீடு பிடிக்கிறது தான். அதுக்கப்புறமா தானாவே எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிடும். இதை தவிர ஃப்ளோர் மேட் வச்சுக்கிறோம், ஆர்டிக்கல் மேட் வச்சிருக்கிறோம். இன்டீரியர் ஒர்க்ல எல்லாமே ஹோல்சேல்ல மெட்ராஸ்ல நாங்க ஒரு ஆள் தான் பண்றோம். பூரா எல்லாம் இருக்கு. இங்க இருந்துதான் மண்ணடி எல்லாத்துக்கும் நாங்க சப்ளை பண்றோம். அதனால வேணுன்றவங்க வந்து ஆல்ரெடி டீலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா சார், இல்ல இன்னுமே டீலர்ஸ் தேவைப்படுதுங்களா?
நம்ம டீலர் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கூச்சி வச்சுக்கிறோமா? ஆல்ரெடி டீலர் இருக்காங்க, ஆனா எங்களுக்கு பத்துல இன்னும் ஆள் கொஞ்சம் இருந்தா நல்லது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இப்ப எங்ககிட்ட மிஷின் காஜா பட்டன் எல்லாம் வாங்கிட்டு போறாங்களே, அவங்க காஜா பட்டன் மட்டும் தான் அடிப்பாங்க. மீதி சுத்தி இடம் பார்த்தா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அவங்க தீபாவளி பொங்கல் அப்பதான் அவங்களுக்கு சீசன் இருக்கும். மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை அவ்வளவும் இருக்காது. அந்த இந்த லாஸ்ட் டிசம்பர் அப்பெல்லாம் அப்ப வந்து அந்த காஜா பட்டன் அடிக்க வரவங்களே தீபாவளி அப்ப கேட்பாங்க, என்ன இது கலெக்ஷன் இருக்கு. அதனால அவங்க எல்லாம் காஜா பட்டன் அடிக்கவங்களா இதெல்லாம் வியாபாரம் பண்றாங்க. அவங்க பண்றாங்க. அந்த சொன்ன பாருங்க எல்ஐசி ஏஜென்ட் அது மாதிரி 3-4 பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஷோரூம் வச்சும் மதுரையில 4-5 இடத்துல நாங்க எங்களுடைய செங்கல்பட்டுலயே பெரிய ஆள் இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க முறையா பண்ணுகிறாங்க. இன்னும் எங்களுக்கு தேவை. இது வந்து பெரிய ஆளும் பண்ணலாம், எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தாசி என்கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன ஆளும் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு கிராமத்து பக்கம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா கிராமத்து பக்கம் இப்போ அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. அவங்க இன்னும் அவங்க சுண்ணாம்புலயே இல்ல, பெயிண்ட் மாதிரி டிசம்பர் போய் இப்போ வந்து வால்பேப்பர் இருக்கு. அவங்களுக்கு தெரியல. அது தெரிய வைக்கிறது அந்தந்த டீலர் எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதுல சூப்பரா வரலாம். பெரிய இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. கேட்ட கலெக்ஷன் உடனே நாங்க கொடுத்துருவோம். ஓகே. நாங்க இந்த சீலிங் கூட ஒர்க் பண்றோம். இத பாருங்க, இந்த மாதிரி சீலிங் வேணுனாலும் இதுவும் இருக்கு. முன்னெல்லாம் ஒரு 10க்கு 10 சீலிங் ஒர்க் செய்யணும்னா 10,000 ரூபாய்க்கு மேல ஆகும். ஆனா இப்பெல்லாம் ஒரு 3000 ரூபாய் இருந்தாக்கா இந்த மாதிரி பெட்ரூம்லயோ இல்ல கடையிலயோ இல்ல டீ கடைகளுக்கெல்லாம் அழகா அதை வந்து கிரியேஷன் பண்ணலாம். சூப்பரா ஹை லெவல்ல இருக்கும். கஸ்டமைஸா பண்ணி தரீங்களா சார்? இப்ப நாங்க ஒரு கலெக்ஷன் அனுப்புறோம் அப்படின்னா பண்ணி தரலாமா? அவங்க ஃபேமிலி போட்டோவோ இல்ல இயற்கை காட்சியோ இல்ல சாமி படம் இப்படி எதுனாலும் HDன்னு சொல்லுவாங்க, 3D 5D ஓவன் பேப்பரு இது மாதிரி ஹை குவாலிட்டியில கேட்பாங்க. அதெல்லாம் கம்மி பட்ஜெட்லயே நாங்க பண்ணி தரோம். இந்த சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே இந்த கஸ்டமைஸ் வால்பேப்பர் கம்மியா பண்ணி தர ஒரு ஆள் நாங்க MRS தான். சூப்பர் சார். கஸ்டமைஸ் வால்பேப்பர் கேட்டிங்களா, ஒரு சாம்பிள் பாருங்க. எப்படி நேச்சுரலா சூப்பரா ஹை லெவல்ல இருக்கு பாருங்க. இது இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, இதுவும் கஸ்டமைஸ் தான். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. இது வால்பேப்பர். இந்த பக்கம் ரெட்டிஷா இருக்கிறது வால்பேப்பரு. நடுவுல ஆதிக்கடவுள் சிவம் கடவுள் சக்தி படம் அப்படியே நேச்சுரலா போட்டிருக்கும். பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸு ஃபேமிலி ஃபோட்டோவோ இல்லை இயற்கை காட்சியோ எது வேணாலும் நாங்கள் பண்ணி தருவோம். குறைஞ்ச செலவு ஒர்க்கு பாருங்க. அதுலேயே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. பார்க்க இந்த மாதிரி ஹை லெவலில் கில்டராக இதுமாரி நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாதிரி உங்கள் வீட்டெல்லாம் பிரம்மாண்டம். உங்கள் வீட்டில் படிக்கட்டில் இந்த மாதிரி ஆர்டிக்கல் கிராஸ் மேட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். இந்த கிராஸ் மேட் போடுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்னா, நம்ம நடக்கிற டஸ்ட்டு அழுக்கு இதெல்லாம் உள்ளே உட்காந்துரும், வெளியில் தெரியாது, நீட்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாப்பு போடுறது கழுவுறது அந்த வேலையெல்லாம் மிச்சம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வெளியில் எடுத்து உதவிட்டு திரும்ப நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அது தவிர இந்த எல்லார் வீட்லேயும் படிக்கட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இடம் இருக்கும். அதில் இந்த மாதிரி கஸ்டமைஸ் வால்பேப்பர் நம்ம பண்ணலாம். நீங்கள் என்ன சைஸு எவ்வளோ பெரிய அளவு கொடுத்தாலும் பண்ணி தரலாம். சாமி ஃபோட்டோவோ இல்லை இயற்கை காட்சியோ என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அழகாக போட்டு பண்ணி தரலாம். இந்த படிக்கட்டு சைட்லலாம் எப்படி கில்டராக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. அதுலேயே 2வது ஃப்ளோரில் பாருங்க எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்க. புத்தர் சிலை ஒட்டியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் விரும்பின புத்தர் சிலை எதுவோ எவ்வளோ பெரிய சைஸ் இருந்தாலும் நாங்கள் கஸ்டமைஸில் பண்ணி தருவோம். இது இம்போர்ட் பேப்பர், நான் ஓவன் சொல்லுவாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் வால்பேப்பர் வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறோம் குறைஞ்ச செலவில். எவ்வளோ அமக்கலமாக அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே நேச்சுரலாக ஃபிஷ்ஷு நீந்துற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், அப்படியே அழகாக. இது மாதிரிலாம் உங்களுக்கு சீலிங்கில் கூட நாங்கள் கேலசி மாதிரிலாம் பண்ணித்தரோம். எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் இங்கே நாங்கள் பண்ணித்தரோம். இல்லை நீங்களாவே ஏதாவது யூடியூப்பில் எடுத்து கொடுத்து அது அளவு இத்தனை அடியில் வேணும்னு கேட்டால் கூட நாங்கள் பண்ணித்தர ரெடி. வாவ், மாடி மேலேயே தோட்டமா? சூப்பரா இருக்கே. பெரியவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு சேரு, பிளான்ட், கிராஸ், பசங்க சர்க்கஸ் பண்றதுக்கு சர்க்கஸ்,
ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் போட்டா சூப்பரா இருக்கும் போல இருக்குது. இங்கேயே உட்காந்துக்கிட்டா பசங்களை ஜம்முன்னு பார்த்துன்னு நல்லா இருக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் கிராஸா இல்ல ஆர்டிபிஷியலா சார்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஆர்டிபிஷியல் கிராஸ் தான். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து மேல போய் அவங்களால செடி வளர்க்க முடியல. செடியே வளர்த்தாலும் அவங்க தண்ணிலாம் ஊத்துறது இல்லை, பராமரிக்கணும். ஒரு குறிப்பிட்ட பசங்க இருக்கும் போது வந்து அதெல்லாம் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் வயசாயிடுச்சுன்னா அவங்களால செய்ய முடியல. ஆனா இந்த மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா பராமரிப்பு வேலை மிச்சம், தண்ணி ஊத்த வேண்டியது இல்லை. இது வந்து நல்லா இருக்கும். சப்போஸ் மாடியை வந்து நீங்க பெருக்க வேண்டிய வேலை இல்லை. நீங்க மாடியை பாத்தீங்கன்னா பெருக்காம விட்டா இதுவா இருக்கும். ஆனா நம்ம இந்த மாதிரி போட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இதை கிளீன் பண்ணா போதும். இந்த மேட்டை வந்து பாய் விரிக்கிற மாதிரி விரிச்சு வெளியே கொண்டு போய் உதறி திரும்ப தண்ணியில ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு கொண்டு வந்து போட்டா திரும்ப அப்படியே வந்துடும். ஒரு 5 வருஷம் வரல இதுக்கெல்லாம் லைஃப் உண்டு, நல்லா இருக்கும். இது வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்லயே இதை பண்ணலாம் சார். இப்போ இந்த மாதிரி செட் பண்றதுக்கு நம்ம மாடியிலேயே செட் பண்ணோம், எங்க வீட்டுக்குலாம் செட் பண்ணோம், அப்ராச்மெண்டா எவ்வளவு ஆகும்? இது வந்து நேச்சுரல் செடியை வைக்கிறத விட கம்மி தான். நேச்சுரல் செடி வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் பராமரிப்பு ஜாஸ்தி. ஆனால் இது அந்த பராமரிப்புலாம் அப்படி கிடையாது. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இது கிராஸ் மேட் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுங்க, இதுலேயே அளவு இருக்குது. இது 25 mm சொல்லுவாங்க, 2 லேயர். ஏன்னா லாங் லைஃப் வரும். மார்க்கெட்டில் விற்கிறதுலாம் சிங்கிள் லேயர் தான் விற்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 30 ரூபா தான். இப்போ இன்னைக்கு ஒரு கோணியே வந்து 60 ரூபா. பிஞ்சு போற 3 மாசத்துலயே 2 வாட்டி வாஷிங் போட்டா பிஞ்சு போற கோணியே 60 ரூபா. ஆனா இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபா தான். எவ்வளவு இடம் இருக்கோ செட் பண்ணலாம். இது மொத்தமே இது பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா 15,000 ரூபாயிலே முடிஞ்சு போச்சு. 15,000 ரூபாயிலேயே இந்த 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 ஏரியா வந்து நாங்க கவர் பண்ணி கொடுத்துட்டோம். இது தனி. இதுக்கு வந்து ஒரு 6,000 ரூபாய் செலவாச்சு. இந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம். மேக்சிமம் அவங்க ஒரு 20,000 ரூபாயிலேயே அவங்க வீட்டை ஐ லுக் ஆகி. இப்ப மழை பெஞ்சதுன்னா தண்ணிலாம் எப்படி சார் போகும்? இல்ல இப்படியே நிக்குமா? எப்படி வழி இதுக்கு? அதெல்லாம் இல்லம்மா, இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மழை தண்ணி இதுக்குள்ள இருந்து வடிஞ்சு அப்படியே அது பாட்டுன்னு போயிடும். சப்போஸ் இதுல ஏதாவது அழுக்கு இருந்தா கூட லாஸ்ட்ல போய் சேர்ந்துடும், இல்ல அதுல வெளியில போயிடும். கடைசியா கூட நம்ம அது பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணிலாம் தேங்காது. ஏன் இப்ப எவ்வளவு வாட்டி மழை பெஞ்சுது, இந்த சீசன் ஆடி தொடங்கி எத்தனை மழை பெஞ்சுது, இதெல்லாம் நிக்காது. அதனால அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பசை போட்டுலாம் ஒட்ட வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. நம்ம அப்படியே பண்ணலாம். செவுத்துல போறது மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரூ போட வேண்டியது இருக்கும். நிறைய எல்லாம் தேவைப்படாது. ஏன்னா திரும்ப நம்ம எடுக்கணும் இல்லையா, அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தந்துடுவாங்க. இதுல வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இடமும் ரொம்ப அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். பார்த்தீங்களா, இதுல நிஜமாலேயே கார்டன் சேர்க்குற மாதிரி இருக்கும். மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். தியானம் பண்ணலாம், குழந்தைங்களை இங்கேயே விளையாட விடலாம். அந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம மேலே படம், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட விடாததுனால அவங்கவுங்க வந்து கால் வலி கழுவலின்னு குழந்தைங்களுக்குலாம் இப்போ வந்து சொத்து சேர்க்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து சுகர், இது கால் வலி, மூட்டு வலி, கண்ணி போச்சுன்ட்டு டாக்குமெண்ட் அடிக்கி நிற்கிறாங்க. அந்த பிரச்சனைலாம் அதில் இருக்காது. எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் லோ பட்ஜெட் ஐட்டத்துலேயே இவ்வளோ அழகாக நம்ம வீட்டை நீங்கள் அலங்கரிக்கலாம். கூட அந்த சீசா, ஸ்விம்மிங் ஃபுல்லு இதெல்லாம் போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து இங்கேயே இந்த விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நிறைய செலவு மிச்சமாகும். அடிக்கடி வெளியில போய் அப்புறம் அடிப்பட்டு பார்க்கு போய் அங்கே அடிப்பட்டு அங்கே பார்க்குக்கு மற்ற பசங்க ஓடி ஆடி பல பிரச்சனை வரும். அது நீங்க இங்கேயே பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு சொந்தக்காரங்க வந்தா கூட இங்க சேர் போட்டு உட்கார வச்சு அழகா வந்து பேசலாம். இந்த கிராஸ் மேட்டு போறதுனால இன்னொரு என்ன பெரிய பயன்னா, நீங்க வந்து ஹீட் வந்து கீழே போகாது. இதுக்குன்னு நீங்க தனியா மேல எல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. கீழே ஹீட்டு போவாது. சரிங்க சார். இப்போ நாங்க இதை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லேபரோட சேர்த்து பண்ணுவீங்களா இல்ல தனியா நாங்க லேபர் தனியா தேடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க வாங்கிட்டீங்கன்னா எங்க லேபரை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. பாய் விரிக்கிற மாதிரி விரிச்சு விட்டுணும். இந்த செவுத்துல வைக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்க்ரூ போடணும். இல்ல அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். ஆமா, அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்கணும்ல. ஒரு நாள் காசு 2 பேர் வரவங்களுக்கு அந்த கூலி காசு கொடுக்கணும். ஒரு 1500 ரூபா. அவங்க எத்தனை நாள் வேலை, ஏன்னா இது வந்து சின்னதா இருக்கு, சில பேருக்கு பெருசா இருக்கும், சில பேருக்கு இன்னும் பெருசா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி லேபர் சார்ஜ் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ல நாங்க பேசி கொடுத்துறோம். இல்ல இப்ப இங்க சென்னையில மட்டும் தான் பண்ணுவீங்களா? இப்ப எங்க ஊர்ல பார்த்தா தூத்துக்குடி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேலம், அவங்களும் கேட்டாங்களா அப்படிலாம் கொடுப்பீங்களா? தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க கேட்டாலும் பண்ணி தருவோம். ஏன்னா இதெல்லாம் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்ல போட்டா அங்க இறங்கிடும். நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டா பொருளையும் எடுத்துக்கின்னு ஆளையும் எடுத்துன்னு அங்க வந்துருவாங்க. மேக்சிமம் இது வந்து 45 ரூபாயிலேயே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு முடிஞ்சிடும். எல்லாம் டிரான்ஸ்போர்ட், லேபர், மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அழகுபடுத்திடலாம்.
அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. சீப் அண்ட் பெஸ்ட்ல இந்த மாதிரி நாங்க பண்ணி தரோம். ஆனா இந்த பொருள் எல்லாம் நீங்க தான் தனியா வாங்கிக்கணும். விளையாட்டு பொருளை நாங்க சொல்ற விஷயம் வந்து வெறும் மாடியில அப்படியே தோட்டம் மாதிரி பண்ணி இது கொடுத்துருவீங்க. மட்டும் 45 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட். இதுக்கு மேல நீங்க கொண்டு குழந்தைங்களுக்கு தேவையான போடுறதுல அதெல்லாம் உங்க செலவு தான் வரும். ஃப்ளோர் மேட்டே இருக்கா சார் நம்ம கிட்ட? ஆமா, ஃப்ளோர் மேட்டும் இருக்கு. ஃப்ளோர் மேட்டில் எல்லா டைப் இருக்கு. இந்த மாதிரி ஃபிளாங்கிங் கேட்பாங்க, 1க்கு 1 கேட்பாங்க, 2 அடி கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா டைப்பு வந்து ஃப்ளோர் மேட்டை நாங்கள் வச்சிருக்கோம். சில பேர் ஸ்டிக்கர் டைப்ல கேட்பாங்க ஃப்ளோர் மேட்டு, இந்த மாதிரி கேட்போம். இப்படியும் வச்சிருக்கிறோம். என்னென்ன ரேட்ல சார் இருக்கு? ரேட்டுங்க 12 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு. ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்கு. இது வந்து இம்போர்ட், லோக்கல் கிடையாது. ஏன்னா லோக்கலில் வந்து மண் ஜாஸ்தியாக இருக்கும், உடைஞ்சிரும். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உடையும். இது அப்படி கிடையாது, ரப்பர் மாதிரி இருக்கும். ஓகே சார், ஃபிளெக்சிபிளா இருக்கும். சூப்பர். இப்போ எல்லா இடமும் டீலர்ஸ் இருக்காங்க சார். டீலர்ஸ் வால்பேப்பர் மட்டும் பண்ணா நல்லதா இல்ல ஃப்ளோர் மேட்டையும் பேசலாமா சார் பண்றது பத்தி? கண்டிப்பா ஃப்ளோர் மேட்டையும் சொல்லணும். இந்த மாதிரி யூவி ஷீட்டு இதை பத்தியும் பேசணும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப் இருக்கும், 4 அடியில ஒரே டைம்ல ஒட்டணும்னு கேட்பாங்க, அதை பத்தியும் பேசணும். யூவி ஷீட்டையும் கேட்கணும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் எல்லாம் இருந்தா இதை பத்தியும் எல்லாமே நாங்க செய்யறோம்னு சொல்லணும். வெறும் வால்பேப்பர் மட்டும் பண்றேன்னு சொல்லலாம். நம்ம கஸ்டமர் எதுக்கு எடுத்து காட்டாலும் இதுதானே பண்றமே, என்ன மாடல் தானே சொல்லுங்க, தரேன்னு சொல்லணும். அத்தனையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். எங்ககிட்ட வந்து எல்லாம் ஹோல்சேல்ன்றதுனால பூரா நாங்க வச்சிருக்கோம், எல்லாமே ரெடியா. ஆமா, அதனால நீங்க வால்பேப்பர் பேச போகும்போது அவங்க கேட்பாங்க, எனக்கு வால்பேப்பர் வேண்டாம், இந்த மாதிரி ஃபோம் ஓட்டணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபோம்னும் போது அவங்களுக்கு புரியாது. ஃபோம்னா இந்த டைப்பு, அதுலயே யூவி ஷீட்டுன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒரே சேட் ஆஃபீஸ் சேட்டு இந்த ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒட்டி இருப்பாங்க. சூப்பரா பிரம்மாண்டமா இருக்கும். இது பாருங்க, இது சைனாக்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூடியூப்ல போடும் போது அப்படியே எடுத்து ஓட்டுவாங்க. சருக்கு ஒட்டுன்னு போவாங்க. ஆமா, இந்த மாதிரியே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம. இது வந்து சில பேர் பேனல் போடுவாங்க. பேனல் போட்டா என்ன பிரச்சனைனா, மேல வந்து கேப்ல வந்து கற்பாம்பூச்சி மத்தனா கூடு கட்டும். இந்த இடத்துல எல்லாம் சிலந்தி டஸ்ட் ஆயிடும். ஆனா இது ஒட்டிட்டீங்கன்னா சேம் பேனல் மாதிரியே இருக்கும். ஸ்க்ரூ எல்லாம் போட வேண்டிய, சுகத்துல போய் ஓட்டெல்லாம் போட வேண்டிய வேலையே கிடையாது. இந்த மாதிரி பேனல் டைப்லயும் நிறைய டைப் வச்சிருக்கிறோம். ஃபோம் டைப்ல பேனல் வச்சிருக்கோம். இது போல தேவைன்னா தொடர்பு கொள்ளலாம். ஆனா ஒரு வியாபாரம்னு இறங்கிட்டா வால்பேப்பர்ல எல்லாமே இருக்குன்னு பேசினா நல்லது. எங்களுக்கு இன்டீரியர் சம்பந்தப்பட்ட சீலிங்கு, ஃப்ளோர் மேட்டு, வால்பேப்பர்ல ஆர்டிகல் வால்பேப்பர், கஸ்டமர் வால்பேப்பர், இந்த மாதிரி என்ன வேணாலும் நாங்க ஹோல்சேல்ல பண்றோம். மொத்தமாவே எங்ககிட்ட கிடைக்கும். கலெக்ஷன் வந்து ரெடியா இருக்கும். கஸ்டமைஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா ஒரு 4 நாள். ஏன்னா அது ரெடியாலாம் பண்ண மாட்டோம். வித்தியாசமா கேட்பாங்க. அவங்க மனசுக்கு தோணுதே கேட்பாங்க, ஃபேமிலி தான் கேட்பாங்க, கோவில கேட்பாங்க. அதனால அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை பண்ணி தரத்துக்கு 4 நாள் ஆகும். அவங்க என்ன லைக் பண்றாங்கன்னா நம்ம உடனே பண்ணி கொடுத்தா 4 நாள் ஆகும். மற்றதுல ரெடியா வந்தாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கும், உடனே கொடுத்துடலாம். ஓகே சார், வரேன்.